மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எங்க உப்பா இருக்கிறோம்? பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். யாரெல்லாம் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க? இயேசுக்க பிள்ளை என்று சொல்வதற்கு அவருக்கு உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மற்றவருக்கு ருசி உள்ள பாத்திரமாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் என்னையும் உப்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். உப்பு இல்ல பண்டம் குப்பையில் இடம். ஆமே. அப்ப நம்ம எந்த பதார்த்தம் சாப்பிட்டாலும் அதில் உப்பை சேர்த்தா தான் ருசி வரும். உப்பை சேர்த்தா தான் ருசி கிடைக்கும். அந்த சாப்பிடுகிற பலகாரம் இனிப்பாக இருக்கும். அப்போ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கூடிய விதத்தில் நம்ம இருக்கணும். அதுதான் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவனா உடன்படிக்கையை பெற்ற பிள்ளைகள், உடன்படிக்கையை காதில் வாங்கின பிள்ளைகள், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்கணும். ஆமே. இருக்குதியலா? அதான் மற்றவர்களை கெடுக்கிற பாத்திரமாக இருக்குதியலா? எந்த ஒரு கணக்கும் எங்கே போய் சேராது? பரலோகத்தில் போய் சேராது. ஆமே. நீங்கள் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருக்கலாம், இல்லை கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது பொருள் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது பொருளை கொடுத்து என்ன செஞ்சிருக்கலாம், உபகாரம் செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் எங்கே போய் சேராது? எங்கே போய் சேராது? பரலோகத்தில் போய் சேராது. இது கர்த்தருடைய கணக்கில் வராத காரியம். நீ பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்தும்படி எத்தனை பிள்ளைகளுக்கு நீ பிரயோஜனமாக இருந்த? ஆமென், ஆமென். அந்த ஒரு வசனத்தையும் வாசித்து முடி பார்ப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால், நீங்க பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாய் போனா நீங்க எப்படி இருக்கிறீங்களா? உப்பா இருக்க. கர்த்தர் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியான பாத்திரம் என்கிற உப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறாரா? இந்த உப்பு பிரயோஜனமற்று போனா, இந்த உப்பு பிரயோஜனமற்று போனா அது எங்க போடப்படுமா? இப்படி உப்பு வாசிவருக்கா கூட திரும்ப, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், இந்த சாரமற்று போனால் உங்களை எதனால் கட்டி எழுப்ப முடியும்? சாரமற்று போனா, கெட்டு போனா, பிரயோஜனம் அல்லாத பண்டமா இருந்தா எப்படி அந்த உப்பை திரும்ப ருசிப்படுத்த முடியும்? முடியாது. உப்பு கெட்டு போனா, உப்பு சாரமற்று போனா திரும்ப சாரமேற்ற முடியாது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளிச்சத்தின் கிருபையை, வெளிச்சத்தின் மகிமையை உங்களுக்கு தந்தது உண்டானால், அந்த வெளிச்சத்தை, அந்த கிருபையை, அந்த வரங்களை, அந்த மகிமைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தாமல் உங்களுக்குள்ளே வைத்து அது கெட்டு போனால் திரும்ப அதை எழுப்பி கட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? அது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. இப்ப மற்றவர்களுக்கு உதவக்கூடிய, பிரயோஜனப்படக்கூடிய, மற்றவர்களை தங்களுடைய ஜெபத்தினால், வரங்களினால், தந்த கிருபையினால் சுகங்களையும் விடுதலையும் வாங்கி கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தாம நீ இருந்தா, உனக்கு தந்த கிருபை, உனக்கு தந்த மகிமை அது அத்து பேரும் தேவன் எஞ்சிருவா செயலிழக்க செய்து விடுவார். அதுக்கு அடுத்தது நீ சாரமாக்கப்படும்னா முடியாது, அது குப்பையில கொட்டப்படும். ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நீ சாரமற்று போனா குடும்பத்திலும் தேசத்திலும்
உன்னை அவமதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உன்னை குடும்பத்தில் அந்த ஒன் நிமித்தம், சாரமற்று போன ஒன் நிமித்தம் சொல்லுவோம் தெரியுமா, எனக்கு பையனாலே இந்த பிரச்சனை, என் மாப்பிள்ளைனால தான் பிரச்சனை, என் பொண்டாட்டினால பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் சாரமற்று இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஒன்றில் குளிராயிருந்து செத்து போயிடணும் நரகத்துக்கு, இல்லை அனலாயிருந்து தேவனுக்கு புரோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்கணும், தேவனுடைய ஜனங்களுக்கு புரோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்கணும். எதற்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார், எதற்காக சரீரம் கிழிக்கப்பட்டது, அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு பானம் பண்ண புசிக்க எதுக்கு தந்தார்? நீயும் அவரை போல பாடுகளை அனுபவித்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் உண்டாக, மற்றவர்களுக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய தெய்வம் உனக்கு இந்த உடன்படிக்கையின் கிருபைகளை தந்திருக்கிறது, மற்றபடி அல்ல. இதை நீ செய்யாமல் இருந்தால் உன் நிமித்தம் உன் குடும்பம், உன் நிமித்தம் உன் தேசம் சீர்கட்டு போய்விடுமா? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ஒரே ஒரு ஆளுக்கு தான், ஒரே ஒரு சக்திக்கு தான் அடிமை, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷனுக்கு அடிமை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிரகாசத்தில் இருந்து மற்றவர்களை பிரகாசிக்கக்கூடிய தன்மையில் இல்லாவிட்டால் நிச்சயமாகவே உன் நிமித்தம் உன் குடும்பம் உன் தேசம் சீர்கேடான பாதைக்கு போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியை தந்திருக்குன்னா, நம்ம வீட்டில் பிட்டை வச்சு குழலை வச்சுட்டு அந்த பிட்டு குடத்தை வச்சுட்டு உனக்கு ஆவியை ஊதி, எதில் குடத்தில் ஊதி அது மேலோட்டு வரக்க அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதுக்கல்ல, நீ பெற்ற ஆவியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உப்பாய் இருந்து உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தேசத்திலும் உங்களுடைய சபைகளிலும் பாடுகளோடு உபத்திரவத்தோடு இருக்கிற பிள்ளைகள், சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் உப்பாய் இருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உப்புக்கு சமமான இந்த ஆசீர்வாதத்தை, கிருபைகளை, வெளிச்சங்களை, அதிகாரங்களை வைத்துவிட்டு நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் கர்த்தராகிய தேவன் அவருடைய இருதயத்திலிருந்து உன்னை வாந்தி எடுத்து போடுவான். ஆமென். இவள்கிட்ட நான் உப்பை கொடுத்தது பிரயோஜனம் இல்லை. இவன் வீட்டில் மட்டும் என்ன செய்யா, கறிக்கு மீனுக்கு போடியாய், மற்ற நேரத்தில் சபையில் இருந்தும் உறங்கியாய், மற்ற நேரத்தில் பாஸ்கெட் பால் விளையாடுறான், மற்ற நேரத்தில் அவன் மனமந்த வாழ்க்கையில் வாழணும், உலகத்துக்கு முறையில் வாழணும். இவனுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை கர்த்தர் என்ன செய்வாராம்? எடுத்து அவர்களையும் வாந்தி எடுத்து போடுவாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15-16. வெளி 3:15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அது உனக்கு நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுப்பாய், உனக்கு யாருக்கு அனலுமின்றி குளிரும் இல்லாமல் இருந்தா வெதுப்பா எப்படி? சோத்திரம். ஆமாம், யாருக்கும் ஒரு ஓத்திரம் இல்லை, யாருக்கும் ஒரு ஓத்திரம். நம்ம உண்டு, நம்ம பாடு உண்டு. சர்ச்சுக்கு வந்தால் தூங்குவோம், சர்ச்சுக்கு வந்தால் நேரம் போகாது, பாஸ்கெட் விளையாட போவோம், வாயில் வந்ததெல்லாம் பேசுவோம், ஸ்கூலுக்கு போனால் நேரம் கிடைச்ச போல எல்லாம் ஆட்டம் போடுவோம்.
விருந்துகாரன் வீட்டுக்கு போனால் பைபிள் வாசிப்பேன் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வேறு வழி இல்லாமல் ஆட்டம் போடாமல் ஒருத்தி சர்ச்சுக்கு வாரா. இப்படி வெதுவெதுப்பா எங்கே சுகம் கிடச்சதா அங்கே போய் இருந்து கிடையாது. எப்படி சொல்லுங்க? வெதுவெதுப்பா எப்படி? வெதுவெதுப்பா எப்படி? குளிரும் இல்லை ஆண்டவரே, அதுவும் நம்மளை தாக்க முடியாது, சூடு நம்மளை தாங்க முடியாது, ஒரு வெதுவெதுப்பா அப்படியே நம்ம உண்டு நம்ம பாடு உண்டு. வாசி, வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் ஒன்றை எனக்கு வாயிலிருந்து, அவ்வளோதான். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் ஒவ்வொருவரையும் உப்பாட்டு வச்சிருக்கிறார். இந்த உப்பா வச்சிருக்கிற கிருபை மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நீங்களே உங்களை குட்டிச்சேவராக்கிட்டு இருந்தால் ஆண்டுடைய இருதயத்திலிருந்து உங்களை எடுத்து போடுவேன்னு சொல்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நிற்பவர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் தேவன் அற்றவர்களும், எப்படி? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிறவர்களை குடும்பத்தாரையே வச்சியே நிர்மூலமாக்குவாராம். அயலனத்தார், அதை உலகத்தாரை வைத்தும் இல்பொருளாய் மாற்றுவாராம். ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? யாருக்கெல்லாம் விளங்குது? ஹல்லேலூயா. அதாவது குடும்பத்தாரை வைத்தும் அழிப்பாராம், உலகத்தாரை வைத்தும் அழிச்சு போடுவாராம். ஆமென். ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? உப்பை போல பிரகாசிக்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய நல்ல ருசி உள்ள பதார்த்தமாக வச்சிருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபையை தந்து, அவருடைய இரக்கத்தை தந்து, அவருடைய சமானத்தை தந்து வச்சிருக்கிறாரா? வச்சிக்கலையா? வச்சிருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனம் படாமல் இருந்தால் அது குளிரும் இல்லை, நான் யாருக்கும் ஒரு ஓத்திரமும் இல்லை, ஒரு நன்மை இல்லைப்பா, என்ன கொண்டு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பார்கள். அவருடைய குடும்பத்தினர்கள் தேவனற்ற அஞ்ஞானிகளால் அழிக்கப்பட்டு போவார்களாம். ஆமே. இப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற இந்த ஆத்மாவின் நிமித்தம் அவங்களுடைய குடும்பங்களை அஞ்ஞானிகள், தேவன் அற்றவர்கள் அவர்களை அழித்து போடுவார்களாம். வாசிக்க கேட்போம். உபாகமம் 28:48. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது நிமித்தம் கர்த்தருடைய உடன்படிக்கை என்கிற ஞானஸ்தானத்தை பெற்று அவருடைய கிருபைகளையும் வரங்களையும் பெற்று இருக்கிற ஒன்னை குறித்து கர்த்தர் மனவேதனையோடு பேசுகிற இந்த வார்த்தை. இப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்களை ஆண்டவராகிய தேவன் அழிந்து முடிகிறது வரைக்கும் நுகத்தடியை மாற்ற மாட்டாராம். ஒரு கூட வாசி. குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பா, அழித்து தீரு மட்டும் இரும்பு முகத்தடியை போடுவார்கள். அப்ப ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று, ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று மற்றவர்களுக்கு அதை பிரயோஜனமாக்காம அது சாரமற்று போனால் அது குப்பையில் தான் கொட்டப்படும். இப்படி குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய நுகத்தடியை கடைசி வரைக்கும் மாற்ற மாட்டாராம். வாசிங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20-23 வரை. ஆகையால் அந்த கிறிஸ்தவர்கள் மேலே கோபம் உண்டவர்களாகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாமல் போனபடியால் யோசுவா மரித்து பின் வச்சிட்டு போன ஜாதிகளில் ஒருவரையும் அவர்களுக்கு முன்பாக துரத்தி. நல்லா புரிஞ்சுடுங்க, நல்லா புரியணும்.
ஆண்டவர் தந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆண்டவர் தந்த கிருபாவரங்கள், ஆண்டவர் தந்த ஜெபிக்கிற வரங்கள், ஆண்டவர் தந்த துதிக்கிற வரங்களை நீ அசட்டை பண்ணி குளிராம் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்காக உலகத்தில் உங்களை வீழ்த்துக்கு ஒரு சிலரை வச்சிருப்பாராம், ஒரு சிலரை வச்சிருப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி ஒருக்காவோட. ஆகையால் இஸ்ரவேல் மேல் உங்கள் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாத போனபடியால் யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டேன். புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். யாருக்கெல்லாம் புரியுது? நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவிய, பெற்ற கிருபைய, பெற்ற அன்பை, பெற்ற இரக்கத்தை நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இல்லாவிட்டா உங்கள் நுகத்தடி அழிந்து தீர் மட்டும் மாற்ற மாட்டாராம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை கீழ்ப்படியாதது நிமித்தம் யோசுவா வச்சிட்டு போன புறஜாதி ஜனங்களை இனி நான் துரத்த மாட்டேன், இவர்களை அழித்து முடிக்கிறது வரைக்கும் விட்டு வைப்பாராம். அடுத்த வசனத்தை வாசியும். அவருடைய பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பிசாசு ஒருத்தனை இழுத்து போட்டாச்சு தங்கி, அந்த பிசாசு அவனை வச்சியே மற்றவனை இழுத்து போடான். ஏன்? நமக்கு என்ன குறை? நமக்கு என்ன குறை? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆறாவது போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, உற்சாகம் ஒரு அல்லையிலே சொல்லலாமே. அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வச்சிருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வந்து உங்களை கையை பிடிச்சி இழுக்க மாட்டார், இயேசு வந்து அடித்த மாட்டார், இயேசு வந்து தண்டிச்ச மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் மனசை வேதனைப்படுத்தவும் சஞ்சலப்படுத்தவும் உங்கள் மனசில் அதாவது வேதனையான காரியத்தை செய்யும்படியாக உங்களை சார்ந்தவர்களை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார்.